ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பரிமாணங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, எஸ்ஐ அணுகுமுறை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் இன்னமும் நிறையா எழுத்து பிழைகள், முக்கிய நூல்கள், முழுமைப்படுத்துதல், இந்த மாதிரி நிறைய டாபிக் இருந்தாலும் குறிப்பிட்டு நமக்கு மெயினாக தெரிய வேண்டிய டாப்பிக்கை அப்படிங்கிறத நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இயக்க சமன்பாடுகள். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இயக்க சமன்பாடுகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, சீராக முடுக்கமடையும் அனைத்து பொருட்களுக்கும் இயக்க சமன்பாடுங்கிறது பொருந்தும். எது சார் அப்படின்னா, இப்போ சீராக முடுக்கமடையும் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு விசை மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு விசை மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு விசை மட்டும் இருக்கும்போது அங்கே ஒரே ஒரு முடுக்கம் மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அங்கே புவியீர்ப்பு விசை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கக்கூடிய முடுக்கம்ங்கிறது பார்த்தோம்னா புவியீர்ப்பு முடுக்கம் G. அந்த மாதிரி ஒரே ஒரு விசை அப்படின்னா ஒரே ஒரு முடுக்கம் இருக்கும். அந்த ஒரே ஒரு முடுக்கமும் எப்படி இருக்கும் அப்படின்னா மாறிலியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி மாறிலியாக இருக்கக்கூடாது, மாறிலினா மாறாமல் இருக்கிறது. அந்த மாதிரி மாறிலியாக இருக்கக்கூடிய முடுக்கங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சமன்பாடுகளுக்கு பேர் இயக்க சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அந்த ஃபார்முலாவை எழுதுகிறோம், ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். V = U + AT, S = UT + 1/2 AT², V² = U² + 2AS. இது மூணு தான் இயக்க சமன்பாடுகள். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சமன்பாடும் நம்மளுடைய வசதிக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சேர்த்துக்கிறோம். அந்த சமன்பாடை எழுதிடுறேன். Sn = U + A/2 2n - 1. இந்த 4 சமன்பாடுகள் தான் நம்ம பயன்படுத்துவோம், அதிகமாக பயன்படுத்துவோம். இதில் 3 அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு, தடையின்றி தானே கீழே விழும் பொருளுக்கு இதை பயன்படுத்தலாம். ஏன்னா தடையின்றி தானே கீழே விழும் பொருளில் ஒரே ஒரு முடுக்கம் தான் இருக்கும். அந்த முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கம். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன், அதாவது எரிபொருள் இயக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தலாம். காரணம் என்னன்னா அங்கேயும் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸு, புவியீர்ப்பு விசை. ஒரே ஒரு முடுக்கம் தான் இருக்கும், புவியீர்ப்பு முடுக்கம். மூணாவது, வட்டப்பாதை இயங்கக்கூடிய பொருளுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தலாம். காரணம் என்ன அப்படின்னா அங்கேயும் சில நேரங்களில் ஒரே ஒரு முடுக்கம் தான் இருக்கும். அந்த முடுக்கம் என்னென்னா மைய நோக்கு முடுக்கம். இந்த மாதிரி ஒரே ஒரு முடுக்கம் இருக்கக்கூடிய அனைத்து பயன்பாடுகள்லையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நேராக எங்கே போனோம்னா அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. இதில் முதல் அப்ளிகேஷன் தடையின்றி தானே கீழே விழுது, ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவாங்க. தடையின்றி தானே கீழே விழுதல். சரி பாருங்க, ஃபஸ்ட்டு கேஸ். இப்போது ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்கான். குறிப்பிட்ட உயரத்தில் நிற்கக்கூடிய ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பாலை கீழே போடுறான். இதுதான் நடக்கக்கூடிய கேஸ். இவன் கீழேயும் தூக்கி போடலாம், மேலேயும் தூக்கி போடலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கீழே போடுறதா எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கீழே போடுறதா எடுத்துக்கிட்டேன். அப்போது தடையின்றி தானே கீழே விடுதலில் அவன் கீழே என்ன பண்ணுறான்னா பந்தை போடுறான். அப்போ கீழே போடும் பொழுது அவன் எந்தவித தொடக்க திசைவேகமும் கொடுக்கப்படலை. தொடக்க திசைவேகம் கொடுக்கப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் குறிப்பிட்ட எரியலை, ஒரு திசையை நோக்கி வீசலை. அவன் என்ன பண்ணான்னா கையிலேருந்து பந்தை விட்டான், அவ்வளோதான், அது கீழே விழுந்தது. ஓகேங்களா? அப்போ தொடக்க திசைவேகம் அவன் கொடுக்கலை. அப்போ தொடக்க திசைவேகம் என்ன சொல்லலாம் அப்படின்னா U = 0 அப்படின்னு சொல்லணும். சார், தொடக்க திசைவேகம் 0 ஆயிடுச்சு, அப்போ இறுதி திசைவேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த பொருள் டைம் 0வாக இருக்கும்போது மட்டும்தான் U 0வாக இருக்கும். டைம் 0வாக இருக்கும்போது மட்டும்தான் பொருளுடைய தொடக்க திசைவேகங்கிறது செல்லுபடியாகும். டைம் 1 செகண்ட் ஆனால் கூட அதுக்கு பேர் இறுதி திசைவேகம் தான். தரையை தொடும்போது இறுதி திசைவேகம் அப்படின்னு கேட்பாங்க. தரையை தொடும்போதுன்னா இங்கே வர்றப்போ. ஓகேங்களா? அப்போ டைம் 1 செகண்ட் ஆனால் கூட அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா இறுதி திசைவேகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஃபார்முலா போடுறேன். என்ன ஃபார்முலா போடுறேன்னா இப்போ தரையை தொடும்போது அதனுடைய திசைவேகத்துக்கான ஃபார்முலா போடுறேன். தரையை தொடும்போது T0 தாண்டி இருக்கும் கண்டிப்பாக. அப்போ V² = U² + 2AS அப்படிங்கிற ஃபார்முலா போடுறேன். ஓகேங்களா? சரி சார், இங்கே V² அப்படிங்கிறது இறுதி திசைவேகம்,
யூ ஸ்கொயர் அப்படிங்கிறது 0. இந்த ஏ யார்? ஏ அப்படிங்கிறது பொருளை மேலே கீழே போட்டோம்னா ஏங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ ஏசி ஈக்குவல் டு என்ன நடத்தலாம்? ஜி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஃபார்முலா போடுறேன்னா இந்த ஃபார்முலாவே எழுதுறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் 0 ஆயிடுச்சு ப்ளஸ் 2 ஏக்கு பதிலாக ஜி. ஏன் சார் ப்ளஸ் ஜி போட்டிங்க? பொருளும் கீழே விழுகுது, புவியீர்ப்பு விசையும் கீழ் நோக்கி இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே டைரெக்ஷன்னா ஏசி ஈக்குவல் டு ப்ளஸ் ஜி. அப்போ 2g எஸ்ஸுங்கிறது கடந்த தொலைவு. அந்த கடந்த தொலைவு எது? அது நிற்கக்கூடிய உயரம் தான் கடந்த தொலைவு ஹச். அப்போ எஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம்? ஹச் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஹச் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh, v ஈக்குவல் டு √2gh. இதுதான் தரையை தொடும்போது அல்லது கீழே வரும்போது இருக்கக்கூடிய திசைவேகம், இறுதி திசைவேகம். அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா மேலேருந்து கீழே விழுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது தரையை தொடுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம், தரையை மேலேருந்து கீழே எரியப்பட்டுன்னு சொல்லக்கூடாது, கீழே போடப்பட்ட பொருள் தரையை தொடுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம். ஓகேங்களா? இப்போ நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன தெரியும்? u 0ன்னு தெரியும், ஏ வந்து ஜிக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியும், ப்ளஸ் ஜிக்கு ஈக்குவல். எனக்கு கீழ் நோக்கி எறியும் போது ப்ளஸ் ஜி, மேல் நோக்கி எறியும் போது அடுத்த கேஸில் பார்ப்போம். ரைட். எஸ் அப்படிங்கிறது ஹச்சுன்னு தெரியும், டிஸ்டன்ஸ்னு தெரியும். இப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு எல்லாருக்குமே எனக்கு வேல்யூ இருக்குது, அதனால நான் இதை யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ரைட் பார்ப்போம். அப்போ எஸ்ஸுங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா ஹைட்டுன்னு சொல்லிட்டேன். ஹச் யூ அப்படிங்கிறது 0 ஆயிடுச்சு. அப்போ அந்த டேர்மே நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ 1/2 ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? ஜி டி ஸ்கொயர். அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ டி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2h/g அங்கே போயிடும். அப்போ டி ஈக்குவல் டு √2h/g. இதுதான் ஒரு பொருள் தரையை தொடுவதற்கு, மேலேருந்து கீழே போடப்பட்ட பொருள் தரையை தொடுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு கேஸ். இந்த ரெண்டு தான் மெயினாக கேட்பாங்க. அடுத்து மூணாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேல் நோக்கி எறிகிறோம். ஓகேங்களா? இது கீழ் நோக்கி எறிதல். நீங்கள் கூட உங்களை எழுதிக்கலாம். எப்படி இருந்தால் தடையின்றி தடைக்கல்ல கீழ் நோக்கி விழுதல் அப்படின்னு போடுங்க. அதான் கரெக்டு. இது வந்து கீழ் நோக்கி விழுதலுக்கான ஈக்குவேஷன். ரைட்டா? இப்போ மேல் நோக்கி எறிதலுக்கான ஈக்குவேஷன். மேல் நோக்கி எப்படி சார் எறிய போகிறீங்க அப்படின்னா செங்குத்தாக மேல் நோக்கி எறிதல். ஓகேங்களா? அது பார்க்கலாம். செங்குத்தாக மேல் நோக்கி எறிதல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி ஒரு உயரத்தில் நிற்கிறேன். உயரம் வேண்டாம், ஏன்னா மேல் நோக்கி தான் எறிய போகிறோம். ஒரு தரை வச்சுக்குவோம், இல்லை உயரத்தில் எரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை தான். சரி பார்ப்போம். உயரத்தில் மேல் நோக்கி எறினான்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? இங்கே ஒரு பொருளை மேல் நோக்கி நம்ம எரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடக்க திசைவேகம் கொடுத்து தான் ஆகணும். தொடக்க திசைவேகம்னா என்னென்னா எரியிறது. ஓகேங்களா? எரிகிறதுக்கு நம்ம கொடுக்குற ஸ்பீடு அப்போ கொடுத்து தான் ஆகணும். அப்போ யூக்கு வேல்யூ இருக்குது, யூக்கு மதிப்பு இருக்குது. அப்போ பொருள் என்ன பண்ணும்? கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருந்து ஒரு இடத்துல போய் நின்றுட்டு தான் கீழே இறங்கி வரும். ரைட்டா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பெரும உயரம்னா எது கடைசி பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் நம்ம மேலே நோக்கி வீசும்போது பெரும உயரத்தில் V0. பெரும உயரத்தில் யார்? 0, V0. அதுக்கப்புறம் பெரும உயரம், அதனால் எவ்வளோ தூரம் போக முடியும்னு சொல்லணும் இல்லையா? அந்த உயரத்தை ஹச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் ஆக்சலரேஷன், முடுக்கம். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். முடுக்கம், புவியீர்ப்பு முடுக்கம் தரையை நோக்கி இருக்கும். நாம் பொருளை மேல் நோக்கி வீசணும். ரைட்டா? அப்போ ஏசி கூட நம்ம என்ன அப்படின்னா -g அப்படின்னு சொல்லுவோம். பொருளுடைய முடுக்கம் மேல் நோக்கியும் புவியீர்ப்பு முடுக்கம் கீழ் நோக்கியும் இருக்குங்கிறத குறிக்கிறது. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்முலா போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா போடுறேன் அப்படின்னா மேல் நோக்கி போதுங்க இல்லையா, உயரத்துக்கான ஃபார்முலா போடுறேன். ரைட்டா? உயரத்துக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்போ பெரும உயரத்தில் விங்கிறது என்னது? 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும்.
யூ ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏசி ஈக்குவல் டு மைனஸ் ஜின்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் 2 ஏக்கு பதில் ஜி, எஸ்ஸுக்கு பதில் ஹைட்டு, இந்த ஹைட்டு ஹச். அப்போ மைனஸ் 2GH இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2GH இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? யூ ஸ்கொயர் பை 2G. இதுதான் எதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னா பெரும உயரத்தை அடைவது, பெரும உயரம், அவ்வளோதான். ஒரு பொருளை மேலேருந்து கீழ் நோக்கி மேலேருந்து வீசுகிறோம்னு வச்சுங்களேன், அப்போ அடையக்கூடிய பெரும உயரத்திற்கான சமன்பாடு தான் இது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பொருள் மேலே செல்வதற்கு எவ்வளோ காலம் ஆகுது, கீழே வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே செல்வதற்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், மேலே செல்வதும் கீழே வருவதும் ஒரே டயத்தில் தான் நடக்குது. அப்போ மேலே செல்வதற்கான காலம் நான் என்ன ஃபார்முலா போடுறேன்னா V ஈக்குவல் டு U + ATன்னு போடுறேன். நமக்கு என்ன தெரியும்? V0ன்னு தெரியும். எங்கே? மேலே செல்றப்போ பெரும உயரத்தில் V0ன்னு தெரியும். அப்போ U ஏக்கு பதிலாக மைனஸ் GT, அப்போ மைனஸ் GT இந்த பக்கம் தான் ப்ளஸ் GT இஸ் ஈக்குவல் டு U, T இஸ் ஈக்குவல் டு U/G. நான் என்ன சொன்னேன்? மேலே செல்வதற்கான காலமும் கீழே வருவதற்கான காலமும் ஒன்றுன்னு சொன்னேன். அப்போ கீழே வருவதற்கான காலமும் என்னது? கீழே வருவதற்கான காலம் அதுவும் என்ன அப்படின்னா T இஸ் ஈக்குவல் டு U/G. அப்போ மொத்த காலம் போடுறேன். மொத்த காலம் போட்டேன்னா மொத்த காலம் T இஸ் ஈக்குவல் டு மேலே செல்வதற்கான காலம் ப்ளஸ் கீழே வருவதற்கான காலம் நமக்கு என்ன வந்துடும்? 2U/G. ரைட்டா? இதுதான் மேல் நோக்கி எறியும்போது உள்ள சமன்பாடுகள். கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நமக்கு தெரிஞ்சால் தான் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? குறிப்பிட்ட திசைவேகத்தில் எழுதல், கோணத்தில் எழுதல், எரிபொருள் இயக்கம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பண்ணுவாங்க, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் மெயினாக. ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.